ஏடிஜிபி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கமளித்திருக்கிறார். ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்தவுடன் சென்னை காவல்துறைக்கு அது அனுப்பப்பட்டதாகவும் முதற்கட்டமாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததாகவும் பின்னர் வழக்கானது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு 31 பேரிடம் விசாரிக்கப்பட்டதாகவும் அவர் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் தகவல் வெளியாகி உள்ளது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன் வணக்கம். ஏடிஜிபி அலுவலக தீ விபத்து தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன, விவரிங்க. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி கல்பனா நாயக் அலுவலகத்துல ஒரு தீ விபத்தானது நிகழ்த்தப்பட்டது. அப்போது அந்த தீ விபத்துல உடனடியாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயை அணைத்த நிலையில இந்த சம்பவமானது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்ட நிலையில கல்பனா நாயக் திடீரென டிஜிபி அலுவலகத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்தார். குறிப்பாக அந்த புகார்ல தான் உதவி ஆய்வாளர் தேர்வுல குளறுபடி இருப்பதாக தான் முறையீடு செய்து வந்த நிலையில தற்போது தனது அலுவலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எரிந்ததால இதுல உள்நோக்கத்துடன் யாரும் தனது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில செயல்பட்டனரா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் இது தொடர்பாகவும் உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் மீது உடனடியாக டிஜிபி அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட புகாரானது சென்னை காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில அதன் பின்பாக இந்த வழக்கானது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில பல்வேறு தகவல்களானது தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது தீயணைப்பு துறையினர், தடய நிபுணர்கள் என அனைவரும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதாகவும் அதன் அறிக்கை தற்போது தங்களிடம் கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எந்த விதமான பெட்ரோல், டீசல் அல்லது எரிப்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் அதில் இல்லை எனவும் இதுல எந்த விதமான திட்டமிடப்பட்ட தீ வைப்பு சம்பவம் தொடர்பான ஆதாரமும் தங்களுக்கு இல்லை என அந்த அறிக்கையில ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 31 சாட்சியங்களிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் வாக்குமூலத்தை பெறப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தடயவியல் துறை, மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட நபர்கள் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் அளித்த அறிக்கையில் தான் இது போன்ற ஒரு தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சோலமன்.